எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு. சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்கள் பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா? இடி இடிச்சா கூட இறங்கி அங்கே தான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிற்கலை, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்லை வந்து தான் தீருவேன்னு வந்துட்டேன். நிறைய பேர் இங்கே நினைச்சிட்டு நிற்கிறீங்க. எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரில. இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும். எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன். நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்லேருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்கள் எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சார் அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். சார் இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ்.